வணக்கம் நேயர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 2026ஆம் வருஷம் பிறந்து முதல் மாசமே, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ள நுழைகிறார். இது சாதாரண பெயர்ச்சி இல்ல. இது உத்தராயண புண்ணிய காலம். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம். அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு. அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம். இந்த நாளில தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதப்படும் உத்தராயண காலம் ஆரம்பமாவதால் சுபகாரியங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெள்ளத் தெளிவாக பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, நீங்க தான் இந்த மாசத்து ஹீரோ. சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராரு. இது ஒரு ஜாக்பாட் மாதம். தொட்டதெல்லாம் பொன்னாகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி நிச்சயம். தோல்விங்கிற சொல்லுக்கே இடமில்ல. பணமழை பொழியும்னே சொல்லலாம். பல வழிகள்ல இருந்து வருமானம் வரும். பழைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியா மூச்சு விடுவீங்க. அப்பாடா, கடன் முடிஞ்சதுன்னு சொல்வீங்க. நீண்ட நாளா இருந்த ஆசைகள், கனவுகள் இப்போ நிறைவேறும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைச்சது இப்போ நடக்கும். லோன் உடனே கிடைக்கும். உத்தியோகத்துல பெரிய பதவி உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு. உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை கொண்டாடுவாங்க. இவர் இல்லனா வேலையே நடக்காதுன்னு சொல்வாங்க. மூத்த சகோதரர்கள், அதாவது அண்ணன், அக்கா வழியில உதவிகள் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அவங்க கூட இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். உயர் பதவியில இருக்கிற நண்பர்கள், அரசியல்வாதிகளோட நட்பு கிடைக்கும். அவங்க மூலமா பல காரியங்களை சாதிப்பீங்க. தொழில்ல அமோகமான லாபம். போட்டியாளர்கள் பொறாமப்படுற அளவுக்கு வளர்வீங்க. புது ஆர்டர்கள் குவியும். ஏற்றுமதி தொழில்ல நல்ல வருமானம். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் மாயமா மறையும். அரசாங்க விருதுகள், பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும். சமூகத்துல உங்க கௌரவம் கூடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றிகரமா முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வாரிசு உருவாகும். தொட்டிலாடும் சத்தம் கேட்கும். மாணவர்கள் விரும்பிய கல்லூரியில அல்லது கோர்ஸ்ல சேருவாங்க. படிப்புல முதலிடம் பிடிப்பீங்க. கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கும். பெண்கள் தங்க நகை, வைர நகைன்னு ஆபரணங்கள் வாங்குவீங்க. கணவர் உங்கள ராணி மாதிரி தாங்குவார். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போவீங்க. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வரும். அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கலாம். அப்பா வழியில சொத்துக்கள் சேரும். தந்தை உங்களுக்கு பண உதவி செய்வார். வழக்குகள் சாதகமா முடியும். இழந்த சொத்துக்கள் மீண்டும் கைக்கு வரும். புதுசா பிசினஸ் தொடங்குறதுக்கு இது சரியான நேரம். கலைத்துறையினருக்கு பட வாய்ப்புகள் குவியும். புகழ் கூடும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். விலை நல்லா கிடைக்கும். கால்நடை வளர்ப்புல லாபம். பால் வளம் பெருகும். சமூக சேவையில ஈடுபடுவீங்க. 4 பேர் பாராட்டும்படி நடந்துப்பீங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் இருக்கும். மனசு ரொம்ப லேசா இருக்கும். கவலைகள் இருக்காது. நண்பர்கள் வட்டாரம் விரியும். பார்ட்டி, கொண்டாட்டம்னு இருப்பீங்க. ஆனா கொண்டாட்டத்துல உடம்ப கெடுத்துக்காதீங்க. புது வாகனம் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் சேரும். யாருக்கும் கடன் கொடுக்கலாம், ஆனா அளவா கொடுங்க. எதிரிகள் சரணடைவாங்க. உங்க பேச்சுக்கு ஊர்ல மதிப்பு இருக்கும். அரசியல்ல பெரிய பதவி கிடைக்கும். வெளிநாடு போற யோகம் இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு கவலையே இல்லாத மகிழ்ச்சியான மாதம். ஜாக்பாட் மாதம் இது. மஞ்சள் நிற ஆடை உடுத்துறது அதிர்ஷ்டத்தை தரும். ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவுங்க. பரிகாரம்: விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. வியாழக்கிழமை குரு பகவானை, அதாவது தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இதைப்போன்று பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.